கன்னி ராசி நேயர்களுக்கான இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு உடல்நிலையில பாதிப்பு அதிகமாக இருக்குது. எனக்கு என்ன வியாதி என்னன்னே தெரியல, என்ன நோயினே எனக்கு தெரியல. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு ஏதாவது உடல் சோர்வாக கொடுக்குது, சம்மந்தமே இல்லாத. அதாவது பெண்கள் எல்லாம் ஒரு சந்தோஷ மனநிலையில் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி சூப்பராக இருக்க போகுதுன்னு அர்த்தம். பெண்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி இருக்குது. ஏன்னா நம்ம எடுத்த கார்டு எல்லாமே பெண்கள் சம்மந்தப்பட்ட கார்டு தான். வணக்கம், திஸ் இஸ் பாலா பிகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இந்த நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா. ஜோதிடர் யுகம் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவானாலேவும் நம்ம என்ன எதுனே சிலருக்கு தெரியலைனாலும் ஒரு பயம் இருக்கும். சொச்சோ, நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படிலாம் சொல்கிறாங்களே, சனினாலே நம்மளுக்கு அவ்வளோதான், சனி பிடிச்சிக்கிருச்சு, அப்படி இப்போ நிறைய பேர் பயப்படுவாங்க. இதில் வக்ரகதி அடைஞ்சிட்டாருன்னா போச்சு, நம்மளுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயத்தில் இருக்கிற இந்த டைமில் நான் சொல்கிறது என்னென்னா, வக்ரகதி ஆயிட்டாரும் உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். எந்தவித பாதிப்புமே இல்லாத ஒரு எச்சரிக்கை உணர்வை தான் கொடுப்பார். அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் அவர் வக்ரகதி ஆடார். எந்த ராசியிலனா மீனத்தில் இருக்கிற சனி பகவான் மீனத்திலேயும் வக்ரகதி ஆகிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 138 நாள், சுமார் 138 நாள் வக்ரகதியிலே இருக்கார். அந்த 138 நாளும் பாதிப்பை கொடுப்பாரா? அப்புறம் நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு தான் 138 நாளுமே இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா லக்னத்தில் இருந்து, அதாவது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் நம்ம கடகத்தில் யார் இருக்கா? குரு பகவான் இருக்காரு. இந்த ஜூன் 2 தானே குரு பயிற்சி வந்துச்சு. அப்படிங்கும்போது கடகத்தில் தானே குரு பகவான் இருக்காரு. அவருடைய நேர் பார்வையை யாரை பார்க்குறாரு? நம்ம சனி பகவானை பார்க்குறாரு. குரு பகவான் இயற்கை சுபர். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய சனி பகவானை பார்க்குற பார்வையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குறாரு, எல்லா வகையான நற்பலன்களை கொடுக்குறாரு. அப்படின்னா இது எப்பவுமே எங்களுக்கு 138 நாளுமே இப்படித்தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதாவது 10வது மாதம் 30ஆம் தேதியிலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அதிசாரமாக மாறி, குரு பகவான் அதிசாரமாக மாறி சிம்ம ராசிக்கு விலகுறாரு. அந்த பார்வையை விலகுறாரு, பார்வை போகிறாரு. அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த 48 நாள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். சனி வக்ர பயிற்சியில் 138 நாளும் எச்சரிக்கை தேவையில்லை. அந்த 48 நாள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானது. வேற எந்தவித பாதிப்புமே ஏற்படாது. பொதுவாக இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு? பொது பலன்கள் சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய நீதிமானா யாரை சொல்வோம்னா சனி பகவானை தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட மறைந்து போன நீதிகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு வரப்போகுது. மறைந்து போன வழக்குகள், அதாவது ஒரு நீதியே கிடைக்காத வழக்குகளுக்கெல்லாம் நீதி கிடைக்க போகுது. ஒரு பொது சமுதாயத்தில் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுடைய மறைத்த ஒரு பணம் விஷயமாக இருக்கட்டும், இல்லைனா எந்த வேலை விஷயத்தினாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு ஏமாற்றி வச்சுருக்காங்கன்னா அது வெளியில் வரப்போகுது.
முக்கியமாக இந்த சாலை கட்டுமான பணி, பாலம் போடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி அதன் மூலமாக ஒரு ஏமாற்றம் ஏற்படுத்திட்டு இல்லை அதுக்குண்டான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு சிலர் எல்லாம் நான் சாலை போட்டுட்டேன் பாலமும் கட்டிட்டேன்னு சொல்லிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளியில் வரப்போகுது. ஸோ நீதிமானான சனி பகவான் அனைத்து வகை நீதியையும் வெளியில் கொண்டு வராரு. நீதியே கிடைக்காத தோண்டு போனவங்களுக்கு அவன் தாமதமான நீதியாவது நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி கண்டிப்பாக நீதியை வழங்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி இருக்குது. இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பிறந்ததி நேரத்தை வச்சு பார்ப்போம். சரி, புதுமையாக இந்த தடவை நம்ம டைரக்ட் ஆரோடத்தை வச்சு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி 12 ராசிகளுக்கும் தொடர்ச்சியாக அவங்களுடைய ஒவ்வொரு ராசியருக்கும் பார்த்துடலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. கன்னி ராசி நேயர்களுக்கான இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்குது. அந்த 48 நாட்களுமேவும் சிறப்பான ஒரு காலமாக இருக்குது. இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தனே நம்ம உடல்நிலையை பற்றி சொல்லிடுவோம். அடா பேரை சொன்னனே பயங்கரமாக இருக்குது, நீங்கள் எங்களை பயங்காட்ட சொல்லிவிட்டு நல்லதாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன கார்டு வந்திருக்குன்னு சொல்லிடுறேன். மரணதேவன். என்ன மரணதேவன் வந்திருக்கு, நீ என்னடனா உடல்நிலை சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும். இந்த கார்டு நேரான கார்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அதாவது குதிரையில் பார்த்தீங்கன்னா மரணதேவன் வாராரு, அவருக்கு கீழே ஒருத்தர் படுத்திருக்கார், அதாவது ஒருத்தர் இறந்திருக்காரு, மற்ற 3 பேர் அவங்களுடைய உயிர் பேச்சை கேட்டுக்கிருக்காங்க. இது நேராக வந்தால் கண்டிப்பாக அதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இதே இது உங்களுக்கு இப்போ தலைகீழாக வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வரப்போகுது. உடல்நிலையில் பாதிப்பு அதிகமாக இருக்குது. எனக்கு என்ன வியாதி என்னன்னே தெரியலை, என்ன நோயினே எனக்கு தெரியல, ஆனால் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு ஏதாவது உடல் சோர்வாக கொடுக்குது, சம்மந்தமே இல்லாத மனம் ஒரு மாதிரி இருக்குது, படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருவோம்லாம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் யார் மூலமாவது உங்களுக்கு, அதாவது பெண் மூலமாக உங்களுக்கு அதற்கு உண்டான ஒரு தீர்வை கொடுக்க போகிறாரு. கடவுளின் ஆசீர்வாதத்துடன் உங்கள் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி இல்லாதல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரியான உடல்நிலை பாதிப்பில் இந்த ஆலோசனை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அதற்கேற்றபடியான உங்களுக்கு ஆலோசனை வரப்போகுது. யார் வந்திருக்கான்னு பாருங்க, சக்தி வந்திருக்கு, தெய்வம் வந்திருக்கு, நம்மளுடைய அம்மன் வந்திருக்காப்புல, யாரும் கூட சிங்கத்தோட வந்திருக்காப்புல. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை, கன்னிராசினியர்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாங்களே. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உயர்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடல்நல குறைவு என்னன்னாலும் சரி, உங்களுக்கு சரியாகிறதுக்குண்டான அமைப்பை ஒரு பெண் மூலமாக இந்த சக்தி தெய்வம் ஏற்படுத்திட போகுது. அதன் மூலம் பாதிப்புகள் அனைத்தும் உங்களை விட்டு போகுது. இன்ஃபினிட்டி லவ்வாக இருக்க போகுது, இன்ஃபினிட்டு பக்தியாக இருக்க போகுது, அன்லிமிட்டடாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இது வந்திருக்கிற கார்டு எல்லாமே ஒரு பாசிட்டிவான பாடுங்க. ஒரு அதாவது பெண்கள் எல்லாம் ஒரு சந்தோஷ மனநிலையில் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி சூப்பராக இருக்க போகுதுன்னு அர்த்தம். பெண்களுடைய தனிப்பட்ட போராட்டமாக இருக்கட்டும், தனிப்பட்ட உழைப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் தான் தனியாக போராடிக்கிருக்கேன், எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லாத பட்சத்தில் பெண்ணுக்கு பெண்ணே உதவியாக இருக்கக்கூடிய காலம் தான் இந்த காலகட்டம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா திருமணம் முடிஞ்சு நம்ம அப்படியே நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லி ஒரு அலௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது அவங்கள சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தோரணம்லாம் கட்டி பயங்கரமாக இருக்குதுங்க. அப்படி பயங்கரமாக இருக்கும்போது அதற்கு என்ன நல்ல நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி, எங்கள் வீட்டில் இத்தனை வருஷமாச்சு சுப நிகழ்ச்சி நடக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க போது இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில். அது குழந்தை பிறப்பாக இருக்கலாம், அல்லது திருமணம் முடிவுகளாக இருக்கலாம், அல்லது ஏஜ் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லி, இல்லைனா பால் காட்சி வீடாக இருக்கலாம். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில். மெயினாக சொல்லப்போனால் ஆண்களை விட இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் பெண்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி இருக்குது. ஏன்னா நம்ம எடுத்த கார்டு எல்லாமே பெண்கள் சம்மந்தப்பட்ட கார்டு தான். ஃபஸ்ட்டு மறந்து இருந்தாலும் அடுத்து பார்த்திங்கன்னா சக்தி இருக்காங்க, அடுத்து பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படியே சந்தோஷமாக ஆடிக்கிருக்காங்க. ஸோ இவங்களுடைய தனிப்பட்ட தொழில், இவங்களுடைய தனிப்பட்ட வேலை, இவங்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்குமே சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் ஒரு பெரிய உதவியாக இருக்க போகுது. என்ன வழிபாடு பண்ணால் நல்லா இருக்குன்னா பெண் தெய்வ வழிபாடு தான், சக்தியை தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும். என்ன அம்மனாக இருந்தாலும் சரிதான்,
வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் தெய்வம் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சூப்பராக சிறப்பான ஆற்றலாக கொடுப்பாங்க. சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, ஹாப்பியா இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.